அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மே செகண்ட் வீக்கான அனலைஸ்ல எந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நமக்கு எந்த நியூஸ் எது வருது எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ப்ரைஸ் அந்த வீக்குக்கோ அந்த மந்த்துக்கோ அந்த இயருக்கோ இது இயர்லி தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லுங்க. இயர்லி லெவல் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இயர்லி அனலைஸ் பிளேலிஸ்ட்ல இயர்லி அனலைஸ்னு இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது மந்த்லி லெவல் மந்த் பிகினிங்லேயே போட்டிருக்கேன், மந்த்லி வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. இது வீக்லி. அப்போ மந்த் இயர்லி பவர்ஃபுல், அடுத்தது மந்த்லி, அதுக்கப்புறம் வீக்லி. அப்போ அதுக்குள்ள எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல எடுக்கும் பொழுது பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஆனா நம்மளுடைய இது 52 வாரத்துல 44 வாரம் சக்சஸ் ரேட் கொடுக்கும். மீதி 8 வாரத்துல ஒன்று என்ட்ரியே எடுக்காது, இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கிறான்னா ஆப்போசிட்ல டபுள்டா சேர்த்து ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேங்களா? இது எக்ஸ்பைரியோட முடிஞ்சு போயிடுவாங்க. விக்ஸ் எக்ஸ்பைரி டேவோட க்ளோஸ்டு. ஓகேங்களா? வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு டேவோட இது க்ளோஸ்டு. இதனுடைய ரூல். ஓகேங்களா? அதே போல இந்த மெத்தடை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. எட்ஜிங்கோட தான் நீங்க வர்த்தகம் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் பெருசா ஆயிடுச்சுன்னா நஷ்டம் நமக்கு பெருசா வந்துடும் இல்லையா? அப்போ எட்ஜிங் எடுத்துக்கணும். அதே போல இதை வச்சு ஆப்ஷன் பையிங் தயவு செய்து இதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாதுன்னு நான் எல்லா வீடியோலையும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ட்ரிகர் ஆனது போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு திங்கக்கிழமையே ட்ரிகர் ஆயிடுச்சு. இங்கேயே 50 பாயிண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட் வியாழக்கிழமை மட்டும் அடிக்குது. அப்போ நீங்க பையிங் ஆப்ஷன் பையிங் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஹெவியா நஷ்டமா இருக்குமா? ஏன் ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேவோட பண்ணுங்கன்னு சொல்றேன்றது புரியுதுங்களா? ஆப்ஷன் பையிங் பொசிஷன் இருக்குங்க, அது கான்செப்ட் வேற, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை நான் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லி கொடுக்கல. அது மேபி ஃபியூச்சரில் வரும்போது பார்க்கலாம் அதை பற்றி. ஓகேங்களா? அது டோட்டலி, ஏன்னா ஆப்ஷன் பையர் பொசிஷனாக எடுத்தால் அது ஹைலி ரிஸ்க். அதை எப்படி நம்ம செக்யூராக பண்ணுன்ற இது இருக்குது. இதை வச்சு ஆப்ஷன் பையெல்லாம் பண்ணக்கூடாது. எட்ஜிங்கோட ஃபியூச்சரில் அழகாக இங்கே வரும்போது ஸ்பாட்டில் வரும்போது ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதனுடைய மினிமம் டார்கெட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். மினிமம் டார்கெட் மினிமம்ங்க 100 பாயிண்ட்ஸ். மினிமம் 100 பாயிண்ட்ஸ். மேக்ஸிமம் அந்த மந்த் அதே டைரக்ஷன்லையோ இயர்லி அதே டைரக்ஷன்ல இருந்தால் இன்னும் பெட்டர் பெரிய ப்ராஃபிட்ஸே கிடைக்குமே. ஆனால் அந்த புள்ளி வந்தால் மட்டும்தான் எடுக்கிறோம். சரி, இப்போ நம்ம அந்த புள்ளிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்க இருக்கு. மார்க்கெட்டு சப்போர்ட் எங்க இருக்குன்னா 24,062 அங்க வந்தா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்னன்னா 23,952 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல. அதே போல இங்க இருந்து மேல போனா 24,648 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,738 எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ எட்ஜிங்கோட நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதுக்காக எப்பவுமே எதுவுமே நம்பக்கூடாது. நீங்க படித்து தெரிஞ்சுக்கணும். உங்க பகுதியில் யாரோ மேக்ஸ் ஆர்னு சொல்லி கொடுத்தா அவங்க கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல அவங்க பாட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். யாரையுமே நம்ம உங்களுக்கு தெரிந்திருந்தா அதை நம்பி ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.